உடலின் எந்த பாகத்திற்கும் உடற்பயிற்சி அவசியம்தான். அதுபோல ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் மூட்டுவலி உள்ளவர்களும் உடற்பயிற்சி செய்யலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். இதனால் வலி குறைந்து நாளடைவில் ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் உடற்பயிற்சி செய்யும் முன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மருத்துவரை சந்திப்பது. உங்களது மூட்டு வலியின் தீவிரம், தன்மை உள்ளிட்டவற்றை சொல்லி ஆலோசனை பெற வேண்டும். அதன் பிறகு உடற்பயிற்சி செய்யலாமா, எப்போது செய்யலாம், என்னென்ன செய்யலாம் என மருத்துவர்கள் ஆலோசனை தருவார்கள். அதனை கட்டாயம் அவர்கள் குறிப்பிட்டபடி பின்பற்றவும். இதுபோன்ற நேரங்களில் பொதுவாக மருத்துவர்கள் லோ இம்பாக்ட் ஒர்க் அவுட் எனப்படும் எளிதான உடற்பயிற்சிகளையே பரிந்துரைப்பார்கள். இவை உங்கள் மூட்டுகள் மற்றும் எலும்புகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்காது. மூட்டு இணைப்புகளில் வலி இருக்கும்போது எல்லோரும் செய்யக்கூடிய வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் வலி அதிகமாகி பாதிப்பு அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாகத்தான் லோ இம்பாக்ட் பயிற்சி பரிந்துரைக்கப்படுகிறது. அதுபோல வாக்கிங், சைக்கிளிங், நீச்சல் பயிற்சியும் கூட சிறந்தது என்கின்றனர் மருத்துவர்கள். எனினும் கூட அதிலும் மருத்துவர்கள் அல்லது பயிற்சியாளர்கள் ஆலோசனையின்படி பயிற்சி செய்வது பாதிப்பை தீவிரப்படுத்தாமல் இருக்கும். மூட்டுவலி குணமாகும் வரை இவற்றை கடைபிடித்து பின்னர் மருத்துவர் ஆலோசனையின் பேரில் வழக்கமான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். மூட்டுவலி ஓரளவு குணமானதும் பொறுமையாக மற்ற பயிற்சிகளையும், அதாவது ஸ்ட்ரென்தனிங் பயிற்சிகளை செய்ய தொடங்கலாம். அதுவரை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரிலே செய்ய வேண்டும்.